வெல்கம் everyone. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு இப்போ டிஎன்இபி எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு 15,000 வேகன்சிஸ் வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு ட்ரிபிள் இசிக்கு சிவிலுக்கு கூட இப்போ ரண்டம் போட்டு சம் வேகன்சிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் வேகன்சி வந்து சம்வாட் லெஸ்ஸாக இருக்கு. ஸோ பட் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்றத வந்து ஸோ ஒரு கொஷினாகவே இருக்கு. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா ஸோ அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னாலே ஸோ அது வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்வாட் ராங் பாத்தில் தான் இருக்கும்னு இருக்கும். ஏன்னா ஸோ எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போ வந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி ஸோ ஒரு 8 monthsக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம தயாராகிட்டோமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு 2 months கழிச்சு வந்து நம்மளுக்கு எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா அந்த 2 monthsல நம்ம எல்லா சிலபஸும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி இப்போ இப்போ நடக்க போகிற ஆகஸ்ட் நடக்க போகிற எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து 2 பார்ட் இருக்கு. ஒன்று வந்து நம்மளுக்கு என்ன டெக்னிக்கல், இன்னொன்று வந்து நம்மளுக்கு என்னது ஜிஎஸ். இந்த ரெண்டையுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இந்த 2 monthsல கம்ப்ளீட் பண்ணி அதை அப்பியர் ஆகி நம்ம கிளியர் பண்ணுறது வந்து அது வந்து நம்ம பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது வந்து நமக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து நம்ம பீரியட் நாலேஜஸ் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி வருது அப்படின்னா ஸோ அப்கமிங் வேகன்சிஸ் வந்து டிஎன்இபியில் வந்து அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனிவே நம்ம வந்து அந்த எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகணும் அப்படின்னா முன்னாடியே நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் ட்ரிபிள்இ ட்ரிபிள்இ அண்ட் மெக்கானிக்கலுக்கு வந்து ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸ் எல்லாமே ஸோ ஒன்லி ஃபார் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இபி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறவங்க எல்லாமே வெல் குவாலிஃபைட் ட்ரைனர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேட்டில் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் கேட் எக்ஸாமுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது? அப்போ ரொம்ப கான்செப்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமே அப்படி கிடையாது. கான்செப்ட் வைஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்று தான். பட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா ரிலேட்டட் டு டிஎன்இபி எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சால்வ் பண்ணுவாங்க. ஸோ கம்பேர்ட் டு கேட் எக்ஸாம்ஸ். பட் கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டா தான் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கொண்டு போகிற இந்த ட்ரிபிள்இ பேட்சஸ் வந்து நம்ம பேட்சஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வீக் டேஸில் வந்து ஆன்லைனில் கொண்டு போகிறோம். ஸோ வீக்கெண்டில் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஆஃப்லைனில் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பட் ஃபர்தராக ஸோ ஸோ இஃப் வந்து நம்மளுக்கு சுச்சுவேஷன் பெர்மிட் ஆச்சு அப்படின்னா ஏன் சுச்சுவேஷன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து நம்மளுக்கு சம் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஆந்திராலேருந்து எடுக்கிறாங்க, சென்னையிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அவங்க பெர்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு பெர்மிட் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு வீக் டேஸ்லையும் சம் கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணலாம். ஸோ பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வீக் டேஸ்லாம் ஆன்லைனு, ஸோ வீக்கெண்டில் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஆஃப்லைன் தான் கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ அப்கமிங் பேட்சஸ் வந்து ஸோ நியூ பேட்ச் வந்து ஸோ நம்மளுக்கு இப்போ ஸோ லாஸ்ட் வெட்னஸ்டே வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நியூ பேட்ச் வந்து நம்மளுக்கு என்னன்னா நெட்ஒர்க்ஸ் வந்து ஸோ நெட்ஒர்க்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கம்மிங் ஸோ 17/6 ஸோ 2026. ஓகே. இதோடைய ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க இல்லை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து இடமலைப்பட்டி புதூரில் இருக்கு. இது வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூடைய வெப்சைட்டு. இது வந்து பிளே ஸ்டோரில் நம்மளுடைய ஆப் இருக்கு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நம்ம முன்னாடி என்ன பண்ணலாம்னா நம்ம கிளாஸஸ் வந்து நடத்திருப்போம். அதில் நீங்கள் ட்ரிபிள்இ இருந்தீங்க அப்படின்னா ட்ரிபிள்இ ஃபுல் கோர்ஸ் வந்து செக் பண்ணுங்க. ட்ரிபிள்இ ஃபுல் கோர்ஸ். ஸோ ஈஸியாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸி ஸோ ஃபுல் கோர்ஸ் செக் பண்ணுங்க. ஸோ மெக்கானிக்கல் இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸோ ஃபுல் கோர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஹோம் பேஜ் பக்கத்தில் அதில் என்ன கேட்டகரிஸ்ல செலக்ட் ஆகுதுன்னு கேட்கும். நம்மளுக்கு ஆல் கேட்டகரிஸ்ன்னு கொடுக்கணும். ஆல் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்தாதான் நம்மளுக்கு எல்லா ஃபோல்டருமே ஓப்பன் ஆகும், இல்லாட்டி சம் ஃபோல்டர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல் கேட்டகரிஸ் கொடுத்து ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ அது கீழே வந்து நம்மளுக்கு என்னன்னா ஸோ கிளிக் மோர் ஃபோல்டர்ஸ் இந்த மாதிரி பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸோ பாட்டம்ல வந்து இந்த கோர்சஸ் தான் இருக்கும். அதில் நீங்கள் உள்ளே போயிட்டு ஸோ பை நவுன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்க வேணாம். ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ நம்மளுக்கு எத்தனை கண்டென்ட் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு உங்களால் பார்க்க முடியும். இப்போ ட்ரிபிள்இ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 650 ப்ளஸ் கண்டென்ட்ஸு, ஈசி எடுத்தீங்கன்னா ஒரு 450 ப்ளஸ் கண்டென்ட்ஸு, ஸோ மெக்கானிக்கல் எடுத்தீங்கன்னா ஒரு
1600 ப்ளஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோல்டராக இருக்கும். இப்போ ட்ரிபிள் எடுத்தீங்கன்னா நெட்ஒர்க்ஸு, டிஜிட்டல், அனலாகு, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், மெஷின்ஸ் அது மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதிலே உங்களுக்கு ஷோ பண்ணும் இத்தனை வீடியோஸ் வந்து அதில் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ முன்னாடி நீங்கள் நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் அதிலே செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச்.